சைஸ் பாத்தீங்கன்னா 17 இன்ச் மினிமம் சைஸ். அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,999 3000 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங். டெல்லி பிரைஸ் நான் தமிழ்நாட்டுல கொடுக்குறேன் அவ்வளவுதான். டெல்லி பிரைஸ்ல நீங்க கொடுக்குறீங்க. ஆமா. இது பாத்தீங்கன்னா பிரைஸ்ன்றது செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. என்னோட குவாலிட்டி பார்த்து என்கிட்ட வாங்க. குவாலிட்டி ஓப்பனா சொல்றேன், கம்பேர் பண்ணி பார்த்து என்கிட்ட வாங்குங்க. எங்கனாலும் நீங்க கம்பேர் பண்ணுங்க, பார்த்து என்கிட்ட வாங்குங்க. ஏன்னா என்னோட எல்லாமே பாத்தீங்கன்னா டெல்லி பீஸ் தான். நான் பிராங்கா ஓப்பனாவே சொல்றேன், எல்லாமே பாத்தீங்கன்னா டெல்லி பீஸ் தான். டெல்லியில தான் மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம எடுக்கிறோம். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி பண்ணி கொடுக்குறோம். ஏதாவது மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா பீஸ் டு பீஸ் மாத்தி கொடுத்துருவோம். 3 இன்ச்சஸ் வரும், அது பாத்தீங்கன்னா 4000 வரும். அது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 20லே ஃபுல் டிஸ்ப்ளே எல்இடி டிவி வரும், அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5000 வரும். அந்த மாதிரி 26ல ஃப்ரேம்லெஸ் மாடல் இருக்கு. ஃப்ரேம்லெஸ் 6.5ல இருந்து இருக்கு, 6.5ல இருந்து 7.5 வரைக்கும் இருக்கு. அந்த 20 நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 32 இருக்கு. 32 நார்மல் பாத்தீங்கன்னா 7499 வரும். அதுல ஸ்மார்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் பாத்தீங்கன்னா 8499 வரும். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜாஃபர் எக்ஸ்ப்ளோர்ஸ். நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் சைதாப்பேட்டை அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் இருக்கோம். இங்கே நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தவொடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ ஸ்மார்ட் டிவி அப்படின்னு போட்டிருக்கு, பாக்ஸாக இருக்குது, அது உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த கடையோட நேம் பார்த்தீங்கன்னா டிவி ஷாப்ஸ் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. ஸோ கடை நேம்லேயே டிவி ஷாப்ஸ் அப்படின்னு சொல்லி தான் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. டிவி ஸ்டார்டிங் 17 இன்ச்சஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து 65 அப்புறம் 70, இது நீங்களே ஒரு கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிங்கன்னா 70 அதெல்லாம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2,999 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அவங்க வந்து நான் கேட்டேன், 2,999 சொல்கிறீங்களா ப்ரோ, எப்படி ஓப்பன் பண்ணிலாம் காமிப்பீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நான் அப்படியே உங்களுக்கு செக்கிங் வாரண்டியோட உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சு நெட்லாம் கனெக்ட் பண்ணி கூட உங்களுக்கு வீடியோவே ப்ளே பண்ணி காமிச்சிதேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, நம்ம வீடியோ ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஓனருமே சூப்பராக ரிவ்யூ கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக நம்ம டிவி ஷாப்ஸோட இவங்களோட கான்டாக்ட் நம்பரு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன். கீழே வாட்ஸ்அப் நம்பர் முதற்கொண்டு எல்லாமே கொடுத்துருந்தேன். உங்களுக்கு டிவி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ நேரம் நான் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு கிளிப்பில் நம்ம கேமராமேன் என்ன செஞ்சுட்டாருன்னா வீடியோ எடுக்கவே இல்லை, அப்படியே ஆன்லேயே சும்மா வச்சுருந்துருக்கான், பட்டன் அமுக்கவே இல்லை. இப்போ தான் அதை கண்டுபிடிச்சி நாங்கள் 2வது டேக் எடுத்துகிட்டு இருக்கோம். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். டிவி ஷாப்புக்கு வந்திருக்கோம். இந்த டிவி ஷாப்போட நேமே டிவி ஷாப்னு வச்சிருக்கீங்க. டிவி ஷாப்ல மினிமம் எந்த ரேஞ்சில இருந்து ரேட்டா இருக்கட்டும், சைஸா இருக்கட்டும், எந்த ரேஞ்சில இருந்து ஆரம்பிக்குது? மினிமம் சைஸ் பாத்தீங்கன்னா 17 இன்ச் மினிமம் சைஸ். அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,999 3000 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங். 3000. இது அதிகபட்சம்னா எவ்வளவு கொடுக்குறீங்க? அதிகபட்சம் இப்ப பிசிக்கலா இருக்க ஸ்டாக் பாத்தீங்கன்னா 65 இன்ச் வரைக்கும் பிசிக்கலா கையிலே ஸ்டாக் வச்சிருக்கோம். அது 49,999, அதாவது 50,000 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும். 50,000 ரூபாய்க்கு. ஓகே, இப்போ அதுக்கு மேல சப்போஸ் கஸ்டமைஸ் பண்ணி ஒரு மக்கள் கேக்குறாங்க அப்படினா பண்ணி கொடுப்பீங்களா? பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். 75, 85, 100 இன்ச் இது எல்லாமே பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேக்குறாங்க அப்படின்னா இங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஆர்டர் பேசிஸ்ல பண்ணி கொடுக்கலாம். அவங்களுக்காகவே தனியா எக்ஸ்க்ளூசிவா பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு வாரண்டி பேஸ் அந்த மாதிரிலாம் எப்படி கொடுத்துட்டு இருக்கீங்க? வாரண்டி பாத்தீங்கன்னா up to 2 years வரைக்கும் நம்ம வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா டிவியுமே பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சர் டிஃபெக்ட்டும் வரும், அது நம்மளால சொல்ல முடியாது. கஸ்டமர் வந்து பாக்குறாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி செக் பண்ணும்போது எங்களுக்கும் வீடியோ டிஸ்பிளே ஏதாவது ஃபால்ட் இருக்கு அப்படின்னு பார்க்க தான் முடியுமே தவிர இன்டெப்தா போய் எங்களால வந்து என்ன எதுன்னு பார்க்க முடியாது. சோ அந்த ரீசனுக்காக எல்லா கஸ்டமருக்குமே பாத்தீங்கன்னா முதல் 15 நாள் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி பண்ணி கொடுக்குறோம். ஏதாவது மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா பீஸ் டு பீஸ் மாத்தி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அந்த வாரண்டி கவர் ஆகும், ஜெனரல் வாரண்டி அது கவர் ஆகும். ஓகே, மேக்ஸிமம் டேட் வந்து 15 டேஸ்க்குள்ள நீங்க பண்ணி ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அதாவது மேனுஃபேக்சர் டிஃபெக்ட்னா பண்ணி கொடுத்துறலாம். மேனுஃபேக்சர் டிஃபெக்ட்ன்றது பாத்தீங்கன்னா அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 2 நாளுக்குள்ள உங்களுக்கு காமிச்சிரும். 15 டேஸ்ன்றது ஒரு சேஃப்டிக்காக தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, எக்ஸ்ட்ரா டேட் நீங்க கொடுக்குறீங்க. ஓகே, இப்போ வீடியோ பாக்குறாங்க நம்ம லோக்கல் சென்னை பீப்புள், இங்க உள்ள மக்கள்னா ஓகே நம்ம ஸ்டோருக்கே வந்து டைரக்டா பை பண்ணிக்கலாம். ஸ்டோருக்கு வந்து பண்ணிக்கலாம், இல்ல சென்னை ஃபுல்லா பாத்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரிமே நம்ம பண்ணிக்கலாம். சென்னை ஃபுல்லா ஆமா, சென்னை அவுட்டர்ல பட்சத்தை மட்டும் சிஓடி பண்ண முடியாது. அமௌண்ட் போட்டு விட்டாங்கன்னா பார்சல் சர்வீஸ்ல தான் போட்டு விட்டோம். ப்ரீபெய்ட் அமௌண்ட் போட்டுனா நீங்க பண்ணிக்கலாம். ரொம்ப சீப் பிரைஸ்ல கொடுக்குற மாதிரி இருக்கு. எப்படி இந்த பிரைஸ்ல உங்களுக்கு கொடுக்கணும்? நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ்ல ரீட்டைல் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நெட் டு நெட் மார்ஜின் தான் நம்ம வைக்கிறோம். ஏன்னா வந்து இப்போ கஸ்டமர் வந்து ஒரு பீஸ் கேட்டாலும் என்னால வந்து 3000 ரூபாய், நீங்க பாத்திருப்பீங்க டிவி உங்களுக்கு காமிச்சிருந்தா 3000 வந்து டிவி அதே பிரைஸ்க்கு நல்லா தர முடியும். அதே வந்து டீலர் எடுக்கிறாங்கனாலும் ஒரு பீஸ் எடுத்தாலும் சரி, இல்ல 5 பீஸ் அந்த மாதிரி எடுக்கிறாங்க சரி, ஒரு 5 பீஸ் சேர்த்து எடுத்தாங்கன்னா என்னால வந்து அந்த 3,000 வந்து கூட இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி தர முடியும். ஒரு பீஸ் கேட்கறாங்கன்னா நான் என்ன பிரைஸ் நான் சொன்னோ அந்த பிரைஸ்க்கே நல்லா தர முடியும். அதே பிரைஸ் பண்ணி ஏன்னா நம்ம டைரக்டா டைப் வச்சிட்டு இருக்கோம். ரீசன் பாத்தீங்கன்னா அதான், டைரக்ட் டைப், டைரக்டா ஃபேக்டரில இருந்து இங்க வருது, இங்க இருந்து டைரக்டா கஸ்டமர் கிட்ட கொடுக்குறோம். ஒரு தேர்ட் பார்ட்டி அந்த மாதிரி கிடையாது. ஓகே, இப்போ உங்க டிவிஸ்லாம் பார்த்தா இப்போ பிராண்ட் நேம் அந்த மாதிரி எதுவுமே இல்ல, சும்மா பிளைனா ஒரு பிளைன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பிளைன் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம கிட்ட 2 ரெஜிஸ்டர்ட் பிராண்ட் இருக்கு ஆல்ரெடி. நம்ம வந்து மத்த இது மாதிரி காப்பீஸ் நம்ம பண்றது இல்ல, அது என்டர்டெயின் பண்றது கிடையாது. பெனான் டிவி கஸ்டமர்ட்ட கொடுத்துறோம். கஸ்டமர் வந்து பிராண்டிங் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம ரெஜிஸ்டர்ட் பிராண்ட் 2 பிராண்ட்ஸ் இருக்கு, அது நம்ம போட்டு பேஸ்ட் பண்ணி பக்கா பிராண்டிங்ல கொடுத்துடலாம். கஸ்டமர் கேட்டாங்கன்னா பண்ணி கொடுத்துருவோம். நான் மக்கள்கிட்ட சொல்றது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரைஸ்ன்றது செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. என்னோட குவாலிட்டி பார்த்து என்கிட்ட வாங்க. குவாலிட்டி ஓப்பனா சொல்றேன், கம்பேர் பண்ணி பார்த்து என்கிட்ட வாங்குங்க. எங்கனாலும் நீங்க கம்பேர் பண்ணுங்க, பார்த்து என்கிட்ட வாங்குங்க. ஏன்னா என்னோட எல்லாமே பாத்தீங்கன்னா டெல்லி பீஸ் தான். நான் பிராங்கா ஓப்பனாவே சொல்றேன், எல்லாமே பாத்தீங்கன்னா டெல்லி பீஸ் தான். டெல்லியில தான் மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம எடுக்கிறோம். டெல்லி பிரைஸ் நான் தமிழ்நாட்டுல கொடுக்குறேன், அவ்வளவுதான். டெல்லி பிரைஸ்ல நீங்க கொடுக்குறீங்க. ஆமா.
ஓகே ப்ரோ, எல்லாமே சூப்பரா சொன்னீங்க. என்னென்ன பிரைஸ்ல இருக்கு, என்ன மாடல் வச்சிருக்கீங்க, எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறேன் எல்லாமே சொல்லிட்டீங்க. அங்க உங்க ஷாப் இந்த இடத்துல மட்டும் தான் இருக்கா, வேற இன்னொரு ஷாப் எதுவும் சென்னையில பாத்தீங்கன்னா 2 இடத்துல இருக்கு ஷாப். ஒன்னு பாத்தீங்கன்னா சைதாப்பேட்டை நாராயணசாமி ஸ்ட்ரீட் கொத்தல்சாவடி. இது கொத்தல்சாவடி கேட்டாலே எல்லாருக்குமே தெரியும் சைதாப்பேட்ல. அங்க நாராயணசாமி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல நம்ம ஷாப், கடை பேரு டிவி ஷாப் தான். அதே மாதிரி இன்னொரு ஷாப் பாத்தீங்கன்னா வலசரவாக்கம்ல இருக்கு. வலசரவாக்கம்ல தீன் மஹால் பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஷாப் இருக்கு, அதுவுமே டிவி ஷாப் தான். லாங்ல இருந்து கஸ்டமர் வர முடியாததுக்காக கஸ்டமர் கேட்டதுனால நம்ம இன்னொரு கடை தனியா வச்சிருக்கோம். கஸ்டமருக்காகவே நம்ம வச்சிருக்கோம். பாத்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப் நம்பரும் தரேன், காலிங் நம்பருமே தரேன். என்ன வாட்ஸ்அப்ல 2 நம்பர் தரேன். 2 நம்பர்லயுமே நான் டைரக்டா ரீச் பண்ண முடியும். கஸ்டமர்னால கேட்டாங்கன்னா ஆன் தி ஸ்பாட் என்னால வீடியோ அனுப்ப முடியும். பட் எல்லா ஃபியூச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணா உங்க ஷாப்புக்கு தான் ஒண்ணு வரணும். இல்ல லாங்ல இருக்காங்க அப்படின்னா வீடியோ கால் பண்ணாங்கன்னா வீடியோ கால்ல நல்லா ஃபுல் டெமோ கொடுக்க முடியும். ஃபுல் டெமோ நான் வீடியோ கால்ல காமிச்சிருவேன். சரி, ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, உங்ககிட்ட இருக்க டிவி என்ன சைஸ்லாம் இருக்கு, அதுல என்ன வேரியன்ட்லாம் கொண்டு வந்திருக்கீங்க ப்ரோ? ஓகே, சைஸ் நம்மள்ட்ட இப்ப வேரியன்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்இடி என்கிட்ட இருக்கு. QLED வந்து வரும் ஒரு இயர்ல பாத்தீங்கன்னா 6 months ஒன்ஸ் நம்மள்ட்ட QLED வரும். அண்ட் OLED வந்து எப்பவுமே ரெடியா இருக்கு. OLED பாத்தீங்கன்னா பெரிய சைஸஸ்ல தான் OLED என்கிட்ட கிடைக்கும். சின்ன சைஸஸ்ல வந்து அந்த அளவுக்கு OLED இருக்காது. இப்போ சின்ன சைஸ் பாத்தீங்கன்னா 17 inch நம்மள்ட்ட ஸ்டார்டிங் நான் சொன்ன மாதிரி 3000 வரும். அது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 20 inches வரும். அது பாத்தீங்கன்னா 4000 வரும். அது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 20லே ஃபுல் டிஸ்ப்ளே LED டிவி வரும். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5000 வரும். அந்த மாதிரி 26ல ஃப்ரேம்லெஸ் மாடல் இருக்கு. ஃப்ரேம்லெஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து IPS பேனல் வரும். ஐபிஎஸ் உங்களுக்கு தெரியும், தட்டி பார்த்தாலுமே தெரியும், ஸ்ட்ராங்கா இருக்கும். லெஃப்ட் ரைட் எந்த சைடு பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும், ஸ்கிராச் ரெசிஸ்ட் பண்ணும். சோ அந்த வேரியன்ட்டும் இருக்கு. அது வந்து நம்மள்ட்ட 6.5 ல இருந்து இருக்கு. 6.5 ல இருந்து 7.5 வரைக்கும் இருக்கு அந்த 26 ஃப்ரேம்லெஸ் என்ற மாடல். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 32 இருக்கு. 32 நார்மல் பாத்தீங்கன்னா 7499 வரும். அதுலயே ஸ்மார்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் பாத்தீங்கன்னா 8499 வரும். அதுலயே பாத்தீங்கன்னா ஃப்ரேம்லெஸ் இருக்கு. ஃப்ரேம்லெஸ்ல 2 வேரியன்ட் இருக்கு. ஃப்ரேம்லெஸ் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 95 ல இருந்து ஸ்டார்டிங். 95 ல இருந்து ஃப்ரேம்லெஸ். ஓகே, இதுக்கு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 40 inches நம்ம கிட்ட இருக்கு. 40லயுமே பாத்தீங்கன்னா ஹை எண்ட் வேரியன்ட் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா கஸ்டமர்ஸ்க்காக என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எல்லா சைஸஸ்லயுமே ஒரு டிவி பாத்தீங்கன்னா ஐ கேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஐ கேர்ல ஒண்ணும் இல்ல, இந்த வயசானவங்க வீட்டுல இருக்காங்க, இல்ல சின்ன குழந்தைங்க கிட்ட இருந்து பாக்குறாங்க, இந்த கேம் விளையாடுவாங்கல்ல, அவங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா செய்யப்பட்டது. இதனால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டிஸ்பிளே வந்து கொஞ்சம் மேட் பினிஷ்ல காட்டும். எந்த படம் வந்தாலும் மேட் பினிஷ்ல காட்டும். ஒரு ரேஸ் சுத்தமா வராது. நீங்க கிட்ட வந்து பார்த்தாலும் சரி, இல்ல வந்து ரொம்ப நேரம் பாக்குறீங்க, வாட்ச் பண்றீங்க, இல்ல வயசானவங்க பாக்குறாங்க அப்படி இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து ஐ இரிட்டேஷன் எதுவுமே வராது. ஓகே, சோ அந்த மாதிரி மாடல்ஸ்மே நம்ம கிட்ட இருக்கு. எல்லா சைஸஸ்லயுமே ஒரு வேரியன்ட்ஸ் அது நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, பிரைஸ்க்கு நல்ல குவாலிட்டியா கொடுக்கறேன்னு நீங்க சொல்றீங்க. அது எப்படி நீங்க குவாலிட்டி நீங்க உங்க சைடுல இருந்து சொல்றீங்க? ஃபைன். இந்த மாதிரி டிவி வந்து நிறைய பேர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் நீங்க பாத்திருப்பீங்க. பாக்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே சேமா தான் இருக்கும். பட் உள்ள இருக்க குவாலிட்டி பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு குவாலிட்டியில பண்றாங்க. நான் வந்து என்னோட ப்ரிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா என்னோட பிரைஸ், அதாவது எனக்கு வர பிரைஸ் ஹையா இருந்தா கூட நான் வந்து நெக் டு நெக் மார்ஜின் வச்சு தான் கஸ்டமருக்கு நான் கொடுக்குறேன். குவாலிட்டி எப்படி டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஸ்பிளே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஸ்பிளே என்னோட டிஸ்பிளே எந்த சைடு பார்த்தாலுமே தெரியும். ஈவன் 17 inch நீங்க எடுத்து லெஃப்ட் ரைட் எப்படி பார்த்தா தெரியும். ஆப்போசிட்ல லைட் போட்டு பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த ஷேட் அது இருக்காது. அது நீங்க வீடியோல நீங்க இப்ப எடுக்கும்போது பாருங்க. சோ அந்த இது இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐபிஎஸ்மே நம்ம கொடுக்குறோம். 9 அந்த 32ல ஃப்ரேம்லெஸ் மாடல் சொல்லியிருந்தேன். 32 ஃப்ரேம்லெஸ் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் 9499 கொடுத்துட்டு இருக்கோம். அது ஐபிஎஸ் பேனல். ஐபிஎஸ் பேனல் இந்த ரேஞ்சில் யாரும் கொடுக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி எல்லாமே குவாலிட்டி வைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். பெரிய டிவிஸ்ல பாத்தீங்கன்னா 55 ல இருந்து 65 வரைக்கும் பாத்தீங்கன்னா OLED பேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் அதுல டால்பி ஸ்பீக்கர்ஸும் வந்துரும். சோ இந்த மாதிரியான டிஃபரன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் ரிமோட் வைஸ்மே பாத்தீங்கன்னா வாய்ஸ் ரிமோட் தனியா கொடுக்குறோம், மேஜிக் மவுஸ் ரிமோட் தனியா கொடுக்குறோம், கீபோர்ட் ரிமோட் தனியா கொடுக்குறோம். எல்லாமே வெரைட்டி மாறும். நீங்க ஒரு மாடல் ஒரு பிரைஸ் வெரைட்டி உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். அதே மாதிரி 365 டேஸ்மே நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கும். டைரக்ட் ஃபேக்டரி அவுட்லெட்ன்றதுனால 365 நாளுமே நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஸ்டாக் எப்பவுமே இருக்கும். எல்லா சைஸுமே அவைலபிள் இருக்கும். இன்னைக்கு வந்தாலுமே வாங்கிக்கலாம். பிரைஸ் மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அது இந்த பெட்ரோல் விலை ஏறதுனாலையும் ஒரு சில விஷயத்தாலையும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். பிரைஸ் ஏறவும் செய்யும், அதே நேரத்துல இறங்கவும் செய்யலாம். ஆமா, ஓகே. நம்ம இந்த சொன்ன பிரைஸ் தான் அப்படின்னு கிடையாது. இதை விட ஏன்னா மத்தவங்க மாதிரி 1000 ரூபாய் 1500 எல்லாம் ஏறாது. 200 300 400 அவ்வளவுதான் ஏறும். அதே மாதிரி இறங்குறதா இருந்தா நல்லா வெயிட்டாவே இறங்கும். 500 600 அப்படின்னு இறங்கும். சோ எல்லாருமே வீடியோ வந்து கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பார்த்தா தான் உங்களுக்கு வந்து என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு, என்னென்ன பிரைஸ்ல தரோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க எனக்கே டேரக்டா கால் பண்ணலாம். என்னோட நம்பர்ஸ்மே நான் வந்து கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ வந்து எனக்கு டேரக்டா நீங்க கால் பண்ணுங்க. உங்களுக்கு வீடியோ எந்த டீடைல்ஸ் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கேளுங்க, நான் சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ப்ரோ, இப்போ எங்களுக்காண்டி ஒரு டிவி ஆன் பண்ணி காமிக்கலாமா? காட்டில வாங்க. நீங்கன்னா 7 inch டிவி பாக்ஸ் வேணும் 19 inch போட்டுருக்கும். பட் ஆனா நீங்க ஸ்கிரீன் டு ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 17 inch கிடைக்கும். இதுல நான் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதுல சோர்ஸ் அதாவது போர்ட் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏவி போர்ட் ஒன்று வந்துடும், ஏடிவி போர்ட் ஒன்று வந்துடும், HDMI போர்ட் உங்களுக்கு வந்துடும், பிசி போர்ட் அதாவது VGA போர்ட் உங்களுக்கு வந்துடும், மீடியா போர்ட் அதாவது நீங்க பென்ட்ரைவ் போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த போர்ட் ஒரு சிங்கிள் போர்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இதில் ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்ணி காட்டுறேன், நீங்க பாருங்க. டிவியோட டிஸ்பிளே நீங்க போய் பார்த்தீங்கன்னா இதுவும் LED டிஸ்பிளே தான். இதை நீங்க எந்த ஆங்கிள் பண்ணி பார்த்தாலும் அதோட இது குறையாது, அப்படியே தான் தெரியும் உங்களுக்கு. நீங்க என்ன பார்க்குறீங்களோ அது அப்படியே தெரியும். அது மாதிரி ஷேடும் கம்மி பண்ணும். ஃப்ளோரசன் லேம்ப் தான் அங்கே ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கோம். அதுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிது பாருங்க. கிளாரும் லைட்டாக கம்மி பண்ணும் உங்களுக்கு. எந்த ஆங்கிள் இருந்தாலும் பர்ஃபெக்டாக தெரியும் உங்களுக்கு டிவி. டாப் டு பாட்டம் நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் நீங்கள் பார்த்தா கூட உங்களுக்கு அந்த ஷேடு உங்களுக்கு வராது. நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அது அப்படியே தான் தெரியும்.
இது வந்து நார்மல் ஸ்மார்ட் டிவி. இதில் விஜிஏ போட்டும் வரும், நீங்கள் பென் டிரைவ் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பிரைஸ் இதோட ப்ரைஸ் தான் 2,999. இது வந்து 20 inches டிவி. இது வந்து 3,999. 20 inchஸ்லேயே இன்னொரு வேரியண்ட்டும் இருக்குது. இது வந்து டிவி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சைடில் உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் வரும். இதில் சைடில் ஸ்பீக்கர்ஸ் வராது, உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டும். உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க, கீழே 2 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் கலர் வேரியன்ட் இருக்குது. ஒன்று கிரே, ஒன்று பிளாக், இன்னொன்று ரோஸ் கோல்டில். மொத்தம் உங்களுக்கு 3 கலரில் கிடைக்குது இந்த டிவி. உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து ஃபுல் டிஸ்பிளே உங்களுக்கு வரும். அதே 20 inches தான் ஃபுல் டிஸ்பிளே வரும். உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் இதில் வெளியில் தெரியும். இது பின்னாடி கொடுத்துருவாங்க இந்த இடத்துல கீழே. பார்த்தீங்கன்னா 4,999. உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 24 ஒன்று இருக்குது, அது வந்து உங்களுக்கு 5,999 கிடைக்கும். இப்போ ஸ்டாக் எங்கிட்ட இல்லாததால் 26 உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். 26 பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரேம்லெஸ் மாடல். 26ல் ஃபஸ்ட் இது காமிச்சுன்னா அப்போ இதோட ரேட் நான் சொல்கிறேன். இந்த டிவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம்லெஸ் மாடலில் கிடைக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 6,800 வரும் உங்களுக்கு. இதில் நீங்கள் நார்மல் USB போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், செட்டப் பாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த சைஸ்லேயே இன்னொன்று இருக்குது, ஃப்ரேம் வச்ச மாடல் ஒன்று இருக்குது. அது இதோட ஒரு 100 rupees அதிகமாக வரும். என்னென்னா அது வந்து ஐகேர் மாடல் டிஸ்பிளே உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாடல் உங்களுக்கு ஃப்ரேமில் மாடல் உங்களுக்கு காட்டணும் பாருங்கள். ட்ராப் பண்ணிட்டா வந்து இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐகேர் மாடல் கிடைக்கும். இது வந்து ரேஸ் வந்து அவ்வளோவா வராது. அதனால உங்களுக்கு ஐ இரிட்டேஷனோ ஹெட் பெயினோ இருக்காது. இது அதுல இருந்து ரேஞ்ச் எவ்வளவு கொடுது? அதை விட ஒரு 100 rupees அதிகம், அவ்வளவுதான். அது 6,800, இது 6,900. உங்களுக்கு வந்து 32ல கிடைக்குது, 32 inchesல கிடைக்குது. 32 inchesல 3 வேரியன்ட் இருக்கு. ஒன்று நார்மல் இருக்கு, ஒன்று ஸ்மார்ட் இருக்கு, இன்னொன்று ஸ்மார்ட்லேயே ஃப்ரேம்லெஸ் இருக்கு. உங்களுக்கு 3 வேரியன்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்மார்ட் நார்மல் காமிச்சிடும் பாருங்க. இந்த டிவி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த 32ல் நார்மல் டிவி. இது உங்களுக்கு 2 ஏவி போட்டு வந்துடும், ஒரு HDMI போட்டு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஆக்ஸ் போட்டும் 2 USB போட்டும் வரும். அதில் இந்த சோர்ஸ்லும் வந்துடும் பாருங்கள். ஏவி போட்டு ஒன்று வந்துடும், HDMI போட்டு 2 வந்துடும், பிசி அதாவது VGA போட்டு ஒன்று வந்துடும், மீடியா போட்டு 2 வந்துடும். அதாவது நீங்கள் யூஎஸ்பியோ பென்ட்ரைவ் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் 2. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7,499 வரும். இதுலேயே உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் வந்துடும். ஸ்மார்ட் டிவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,499 வரும். உங்களுக்கு 8,499. நீங்கள் அதை பிடிச்சிக்கலாம். இந்த டிவி தான் அடுத்து சொன்ன மாடல். இது வந்து ஸ்மார்ட்டில் உங்களுக்கு 32ல் ஸ்மார்ட் டிவி வரும் வித் ஃப்ரேமோட. இதோட ஸ்பெக்ஸை நான் காமிச்சிடுறேன் டிவி ஆன் ஆன பிறகு. ஓகே, இதை தட்டி காட்டுறேன் பாருங்கள். இதில் என்ன ஸ்பெக்னா உங்களுக்கு வந்து என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா IPS பேனல் கிடைக்கும். உங்களுக்கு டிஸ்பிளே வந்து ஸ்க்ராச்சஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும். இது செட்டிங்ஸில் போய் ஸ்பெக்ஸ் நம்ம போய் பார்த்தோம்னா உங்களுக்கு ஏவி போட்டு 2 வந்துடும், HDMI போட்டு ஒன்று வந்துடும். நீங்கள் வந்து வயர்லெஸ் நெட்டும் வயர்ட் நெட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் வைஃபையோ மாடம் அந்த மாதிரி நீங்கள் போட்டு இதில் நெட் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஹை ஸ்பீடாக நெட்டு தேவைப்படுது அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் லேண்ட்லைன் கேபிளை வச்சு டிவியோட ஹை ஸ்பீட் நெட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்பெக்ஸ் நம்ம போய் பார்த்தோம்னா இது இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 GB கிடைக்கும். மெமரி வந்து 1 GB மெமரி கிடைக்கும். ஆண்ட்ராய்டு வெர்ஷனுக்கான பேட்ச் வால் கொடுத்துருப்பாங்க டிவிங்கிறதால. ஸோ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பேட்ச் வால் வந்து 9 கொடுத்துருப்பாங்க. இந்த டிவி வந்து உங்களுக்கு ஃபுல் HDயில் ப்ளே ஆகும். அது மட்டும் இல்லாமல் 4K சப்போர்ட்டட் டிவி. இதோட ப்ரைஸ் என்ன சொன்னீங்க? இதோட ப்ரைஸ் வந்து நீங்கள் 8,499 வரும். இந்த 32 inchலேயே நீங்கள் ஆண்ட்ராய்ட்லேயே நீங்கள் ஃப்ரேம்லெஸ் பார்க்க போகிறீங்க. ஓப்பன் பண்ணி காட்டுங்க. ஓகே, 32 inchல ஸ்மார்ட் டிவி. இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரேம் வராது. ஸோ ஃப்ரேம்லெஸ் டிவி இருக்கிறதுல இதான் ஹை ஹேண்டான மாடல் எங்ககிட்ட. இதுவும் அதே மாதிரி தான் IPS பேனல் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ராச்சஸ் உங்களுக்கு வராது, ரெடியூஸ் பண்ணும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9,499 வரையும் உங்களுக்கு பண்ணி தரலாம் ஸ்டார்டிங். இன்னொரு வேரியன்ட் இருக்குது. அதே ஃப்ரேம்லெஸில் இன்னொரு மாடல் வருது. அதே 32 inch இந்த டிவி வரும். இந்த டிவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 inchesல வரும். இது ரேட் பார்த்தீங்கன்னா 11,999 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. அதே மாதிரி அதே வேரியன்ட் தான் இதுவும். P சீரிஸ் இங்கே இருக்கிறதுலே இதான் ஹை மாடல். இந்த டிவி வந்து உங்களுக்கு 40 inchesல வரும். கம்பேஸ் நீங்கள் பாருங்கள். இது வந்து ஃப்ரேம்லெஸ், இது ஃப்ரேம் வச்சு வரும். அதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 44 inches வரும். 44 inchesல வந்து உங்களுக்கு ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா அதில் டிஸ்பிளே டு டிஸ்பிளே 43 இருக்கும். நீங்கள் ஃப்ரேம் டு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44ல் உங்களுக்கு வரும். கொஞ்சம் இறக்குங்க ப்ரோ.
இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,999 ஸ்டார்ட் ஆகுது. இது டிவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 இன்ச்சஸில் கிடைக்கும். 50 ஃப்ரேம் உள்ள மாடல், அதுவும் ஃப்ரேம் உள்ள மாடல். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 22,999 ஸ்டார்ட் ஆகுது. இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரேம் வச்சது ஒன்று இருக்குது, இன்னொன்று ஃப்ரேம்லெஸ்ஸும் உங்ககிட்ட இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 55 இன்ச்சஸில் கிடைக்கும். 55 இன்ச்சஸில் உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் டிவி கிடைக்கும். டேரக்ட் 4Kல உங்களுக்கு வீடியோஸ்லாம் டேரக்ட் 4K உங்களுக்கு ப்ளே ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2GB ரேமும் கிடைக்கும், 16GB ரோம் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, இது ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28,999 ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்ட் அதாவது 4K வீடியோஸை வந்து டேரெக்டாக உங்களுக்கு ப்ளே பண்ணும். அதாவது சப்போர்ட்டில் இல்லை, டேரெக்டாகவும் உங்களுக்கு 4K வீடியோஸ் இதில் ப்ளே பண்ணும். டிவியோட ஃபுல் சைஸ் காட்டுறேன் பாருங்கள். டிவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டிஸ்பிளேல கிடைக்கும். அதாவது ஃப்ரேமே இருக்காது, ஃப்ரேம்லெஸ் டிவி இது. இது வந்து HDHD டிஸ்பிளே. இது வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக 4K வீடியோஸ் இதில் ப்ளே ஆகும். ரேம் பார்த்தீங்கன்னா 2GB ரேமும் 16GB ரோமும் கிடைக்கும். இது வந்து ஒரு 4K வீடியோ. இதோட ரெசல்யூஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக 2160 பிக்சலில் ப்ளே ஆகுது. அதாவது 4K வீடியோ 4Kவில் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுது. இந்த டிவிலேயே உங்களுக்கு இன்னொரு வேரியன்ட் வருது. அதுக்கு வந்து அதில் வாய்ஸ் ரிமோட் வருது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 இன்ச்சஸில் கிடைக்குது. இது இருக்கிறது ஹை அண்ட் மாடல், அதாவது OLED டிஸ்பிளே உங்களுக்கு கிடைக்கும், ஃப்ரேம் உள்ள மாடல். இதோட ரிமோட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபெதர் டச் ரிமோட் உங்களுக்கு கிடைக்கும். ஃபெதர் டச் ரிமோட் உங்களுக்கு கிடைக்கும். இதில் இன்னொன்று இருக்குது ரிமோட்டு, வாய்ஸ் டச் ரிமோட் இருக்குது. இந்த ரிமோட்லேயே உங்களுக்கு இன்னொரு ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு கீபோர்டும் கிடைச்சிடும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,999 ஸ்டார்ட் ஆகும். பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 65 இன்ச்சஸ் OLED டிஸ்பிளே கொண்ட ஒரு டிவி. இங்கே இருக்கிறதுல ஹை அண்டான பக்கமான டாப் மாடல் டிவி பார்த்தீங்கன்னா இந்த டிவி தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 49,999 வரும். இதே டிவி நீங்கள் போய் ஷோரூமில் போய் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும். ஸோ இங்கே நம்மக்கிட்ட 49,999 ருபீஸ்க்கு வந்துடும். டிவி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிமோட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெதர் டச் ரிமோட் இதுலேயும் கிடைச்சிரும். ஃபெதர் டச் ரிமோட்டும் ஏர் மவுஸும் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நான் அந்த டிவி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். இது டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்லெஸ் டிஸ்பிளே. ஓப்பன் பண்ணுங்க ப்ரோ. இந்த கடையில் ரொம்ப பிடிச்ச டிவி பார்த்தீங்கன்னா இந்த டிவி தான். இது அந்த அண்ணன் எங்களோட ஓனர் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணுறப்போ நான் கீழே உட்காந்து தான் பார்த்துட்டு இருப்பேன். ஏதோ மேலே உட்கார மாட்டேன், சென்டராக உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன் இந்த டிவியை. இந்த டிவியில் பேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் மெட்டலில் வரும் உங்களுக்கு. இது வந்து ஃப்ரேம்லெஸ் டிவி பாருங்கள். இதுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் சரி இந்த டிவி வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணிக்கும். நீங்கள் ஒரு லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடோ கொஞ்சம் தூரமாக இருந்து பார்த்தா கூட உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணிக்கும் இந்த டிவியில். பார்த்தீங்கன்னா 2GB DDR3 ரேம் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட்டான ரேமு. ஸோ அந்த ரேம் வந்துடும். அது போக உள்ள இருக்க ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 16GB eMMC சிப் வரும். அதுவுமே இருக்கிறதுல ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் சிப் இப்போ இருக்க டிவி ஃபீல்டில். அண்ட் இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 டேரக்ட் வெர்ஷன் கொடுத்துருப்பாங்க. மற்ற டிவியில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கான பேட்ச் வால் கொடுத்துருப்பாங்க. மற்ற நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த 32, 40 எது வேணாலும் இருக்கட்டும், ஆண்ட்ராய்டுக்கான பேட்ச் வால் தான் இருக்கும். பட் இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஆண்ட்ராய்டு 8 வெர்ஷன் கொடுத்துருப்பாங்க. நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நீங்கள் 5G வரைக்கும் டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத்துமே இருக்குது. ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா டிவிலையுமே வந்து கைன்லிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் கொடுத்துருப்போம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொபைல் மிரரிங். அதாவது வந்து எந்த ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தாலும் டேரெக்டாக பேர் ஆகும். பட் இந்த டிவியில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பிள் ஷேருமே இருக்கும். ஆப்பிள் மொபைல்ஸுமே நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு மொபைல்ஸும் பேர் பண்ணிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மொபைல்ஸுமே நீங்கள் வந்து இந்த டிவியில் வந்து பேர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டிவி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 4K ரெசல்யூஷனில் ப்ளே ஆகும். அண்ட் இந்த டிவியோட ரெசல்யூஷன் காட்டுறேன் பார்த்துருங்க. அண்ட் ஃப்ரேம் ரேட்மே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 60 ஃப்ரேம் per செகண்டில் ப்ளே ஆகும். முன்னாடி உள்ள டிவியில் ஒரு 4K ரெசல்யூஷன் நான் காட்டியிருப்பேன், வெறும் 2160 பிக்சல்ஸில் தான் இருக்கும். பட் இந்த டிவியில் பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் 60 அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். 60 ஒன்றில் ஃப்ரேம் ரேட் ஒரு டேரெக்டான 4K அதிகபட்சம் நீங்கள் வந்து 60 ஃப்ரேம் ரேட் வரைக்கும் டேரெக்டாகவே இந்த டிவியில் நீங்கள் ரன் பண்ணலாம். டால்பி விஷன் வீடியோவுமே இந்த டிவி சப்போர்ட் பண்ணும். க்ளோஸ்அப் ஷாட் மட்டும் காட்டுறேன், அது பாருங்கள், அந்த டீட்டெயில் தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த ஹீரோவோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அண்ட் அந்த ஃபேஸில் இருக்க அந்த பிம்பிள்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளீனாக தெரியும். 4Kல HDR வீடியோ 60 ஃப்ரேம் per செகண்ட் உள்ள டேரெக்டாக ப்ளே ஆகுது. ஸோ நேரில் கண்ணில் பார்க்கும்போது என்ன டெஃபினேஷன் இருக்குமோ அதே டெஃபினேஷன் தான் உங்களுக்கு வந்து டிவிலையுமே தெரியும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கே டேரெக்டாக கால் பண்ணலாம். என்னோட நம்பர்ஸுமே நான் வந்து கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வந்து எனக்கு டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ எந்த டீடைல்ஸ் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கேளுங்க, நான் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.